கிறிஸ்துவ வாழ்க்கையில் நடந்து போவதுக்கு தேவ பிரசனம் தேவை கிடையாது, ஃபெய்த் தான் இம்பார்ட்டன்ட். கைய தட்டு. பிரசனம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவர் என் கூட தான் இருக்காருங்கிற ஃபெய்த் உனக்கு இருக்குன்னா நான் எவனும் தொட முடியாது. 1 2 3 4. ஆனா நீ ரொம்ப நல்லவன்டா. நான் எது சொன்னாலும் ஆமாண்ணே ஆமாண்ணேன்னு கேட்டுக்கிற பத்தியா? ஆமாண்ணே நான் சொல்லல. சரி, உருப்படியா ஒரு சத்தியம் சொல்றேன், கொஞ்சம் காது கொடுத்து கேக்குறியா கண்ணா? சொல்லுங்கண்ணே. எல்லாவற்றையும் சோதித்து அறிந்து சோதித்து பார்த்து நலமானதை என்ன பண்ணிக்கங்க, பிடிச்சுக்கங்க. அன்னப்பறவை மாதிரி தண்ணியை ஊற்றி வச்சாலும் பாலை ஊற்றி வச்சாலும் அதுக்கு தேவை என்னதான், பாலை மட்டும் எடுத்துட்டு போயிரு. அது மாதிரி இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகள் நாம் எல்லோரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கள்ள உபதேசங்களும் கள்ள தீர்க்க தரிசனங்களும் கள்ள அடையாளங்களும் அற்புதங்களும் இன்றைய கடைசி காலகட்டத்திலே அதிகமாகிவிட்டது. எது உண்மை எது பொய் ரெண்டுக்கும் வித்தியாசமே தெரியல. எது சத்தியம் எது அப்படின்னு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு கள்ள உபதேசங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இது நடக்க வேண்டியவைகளே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதனால தயவு செஞ்சு சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் சோதித்து அறிந்து சோதித்து பார்த்து நலமானதை என்ன பண்ணிக்கங்க, பிடிச்சுக்கங்க. நீதான் மாறிடணும், ஒழுங்காய் வாழ்ந்திடணும், சரியாய் வழிகாட்ட முன்மாதிரியாகிடணும். நீ வாழும் இடத்தின் இருளை நீக்க நீதான் செயல்படணும். நீ வாழும் இடத்தின் இருளை போக்க நீதான் ஜெபித்திடணும்.